பிரித்தானியாவில் இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட்டுகளில் மலிவு விற்பனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவின் திருமண சட்டங்களை மாற்றுவது சம்பந்தமாக புதிய பிரேரணை ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரச திணைக்களங்களுக்கும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் அதிரடியான உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். லண்டன் கிளஃபம் பகுதியில் மின்சார மோட்டார் சைக்கிள் மோதியதில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் லண்டனில் இருக்கின்ற ரகசியமான சுரங்கம் ஒன்றுக்குள் ஒரு பயணம். தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலில் இது சம்பந்தமாக சிறப்பு வீடியோ ஒன்று வெளிவந்துள்ளது. லண்டனில் இருக்கின்ற நிலக்கீழ் சுரங்கம் ஒன்றை தேடிய ஒரு பயணம். எனவே அந்த வீடியோவினுடைய லிங்க் கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆர்வமுள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். பிரித்தானியாவில் இருக்கின்ற அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் மலிவு விற்பனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டிலும் இருக்கிற பொருட்களில் 1/3 பொருள், அதாவது ஒரு கடையில் இருக்கின்ற பொருட்களில் 30% பொருட்கள் மலிவு விற்பனையில் விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த மலிவு விற்பனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே பிரித்தானியாவில் இருக்கின்ற அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் 30% பொருட்கள் மலிவு விலையில் விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் சகல அரச திணைக்களங்களுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், யூகேல இருக்கிற சகல அரச திணைக்களங்களும் அவர்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான ரிவ்யூ அறிக்கை ஒன்று, 2வது அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் 1வது அறிக்கை வெளியாகி இருந்தது. அதிலே ஒரு ப்ரொபோசலாக சொல்லப்பட்டிருந்தது, சகல அரச திணைக்களங்களும் செலவீனங்களை கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற 2வது ரிவ்யூ அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, 2029 ஆண்டுக்கு முன்னர், அதாவது இந்த பாராளுமன்றத்தினுடைய முடிவுக்கு முன்னர் யூகேல இருக்கிற சகல அரச திணைக்களங்களும் 5% நிதியை சேமிச்சிருக்கணும். அப்படி சேமிச்ச நிதிக்கான கணக்கை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி. எனவே தேவையற்ற செலவினங்களை சகல அரச திணைக்களங்களும் கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே வேளையில் வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்ல எந்த ஒரு அரச திணைக்களத்துக்கும் ஒதுக்கப்படுற நிதியில எந்த ஒரு குறைப்பும் செய்யப்பட மாட்டாது எனவும், அது வழக்கமான தொகையாகவே இருக்கும் எனவும், இருந்த போதிலும் கூட அவ்வாறு ஒதுக்கப்படுகின்ற நிதியை சிக்கனமான முறையில் அரச திணைக்களங்கள் பாவித்து இந்த 2029 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் 5% சேமிப்பை காட்ட வேண்டும் என நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் அதிரடியான உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். லண்டன் கிளஃபம் பகுதியில் பாதசாரி ஒருவர் மீது மின்சார மோட்டார் சைக்கிள் மோதியதில் பாதசாரி அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 12:05 அளவில் நடைபெற்றிருக்கின்றது. பாதசாரி ஒருவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் வேகமாக வந்த மின்சார மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதியதில் அந்த பாதசாரி அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அந்த மின்சார மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த ஓட்டுநரும் கூட படுகாயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சிகிச்சை பெற்று உடல்நிலை தேறிய பின்னர் அவர் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். விமான நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் பண்டிகை காலத்தில் விமான போக்குவரத்துகள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டம் எங்கே நடக்கப்போகுது என்று சொன்னால், ஸ்கொட்லாந்தில் இருக்கிற எடின்பர்க் விமான நிலையத்தில் பணிபுரிகின்ற, அதாவது விமான நிலையத்துக்கு தேவையான எரிபொருளை எடுத்துச் செல்கின்ற டேங்கர் சாரதிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். இதனால விமான நிலைய நடவடிக்கைகளுக்கும் மற்றும் விமானங்களுக்கும் தேவையான எரிபொருள் கடுமையான தட்டுப்பாட்டை சந்திக்க இருக்கின்றது.
இதன் காரணமாக ஸ்கொட்லாந்தில் இருக்கின்ற எடின்பர்க் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த வேலைநிறுத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி காலை 5 மணியிலிருந்து ஆரம்பித்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி காலை 5 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என சொல்லப்படுகின்றது. எனவே விமான நிலையத்துக்கு தேவையான எரிபொருளை ஏற்றி செல்கின்ற டேங்கர் சாரதிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதால் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவில் திருமண சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வருவது சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணையை முன்வைச்சதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாகிய ரிச்மண்ட் ஹோல்டன் அவர்கள் இந்த பிரேரணையை முன்வைச்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால் யூகேல கசின் சிஸ்டர்ஸ், கசின் பிரதர்ஸ் அவர்கள் திருமணம் செய்யறதுக்கு சட்டபூர்வமாக அனுமதி இருக்குது. எனவே அதை ரத்து செய்யணும், அந்த சட்டத்தை நீக்கணும், அதை தடை செய்யணும் என்று சொல்லி இவருடைய இந்த ப்ரொபோசலில் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் இப்படி கசின் சிஸ்டர்ஸ், கசின் பிரதர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கசின்ஸ் என்று சொல்லப்படுற ஆட்கள் திருமணம் செய்கிறதால தங்களுக்குள்ள அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பல்வேறு விதமான உடல் நல கோளாறோட பிள்ளைகள் பிறக்கினமாம். அது மட்டுமல்லாமல் திருமணம் செய்து கொள்வர்களுக்கு கூட உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது என்று சொல்லி நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வந்தது. எனவே இந்த சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு, சுகாதார ஆபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் கசின்ஸ் என்று சொல்லப்படுற அவர்களுக்கு இடையில் நடக்கிற திருமணத்தை தடை செய்யணும் என்று சொல்லி இந்த சட்டம் மூலம் கோரிக்கை வச்சிருக்குது. ஏற்கனவே கடந்த மாதம் அரசாங்கம் அறிவிச்சிருந்தது என்னென்று சொன்னால் யூகேல இருக்கிற திருமண சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமாக நாங்கள் நீண்ட விவாதம் எடுக்கணும், நீண்ட காலம் எடுத்து நாங்கள் நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்குது. அதன் பின்னர் தான் மாற்றங்கள் கொண்டு வரப்பட முடியும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்படியான ஒரு சட்ட மூலத்தை முன்மொழிந்திருக்கின்றார். அதாவது யூகேல ஃபர்ஸ்ட் கசின்ஸ் திருமணம் செய்யறதை தடுக்கணும் என்று சொல்லி இந்த சட்ட மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவரால் முன்மொழியப்பட்ட இந்த சட்ட மூலம் எப்பொழுது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அல்லது எப்பொழுது சட்டமாக்கப்படும் போன்ற விவரங்கள் உடனடியாக தெரிய வரவில்லை. இருந்த போதிலும் கூட பிரித்தானியாவில் திருமண சட்டங்களை மாற்றுகின்ற எண்ணத்தில் அரசாங்கம் இருப்பதை அரசாங்கம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.